ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ சீரீஸில் நம்ம ஸ்டேட் போர்ட் புக் ஒரே ஒரு நிமிஷம். ஸ்டேட் போர்ட் புக்கில் கிளாஸ் 12 அதில் மேத்தமெட்டிக்ஸ் அப்ளிகேஷன் டு வெக்டர் அல்ஜீப்ரா அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதை மெயினாக ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் புக்ஸில் இல்லாத கேள்வியில் கூட நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிறதாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு ப்ராப்பர் லெக்சராக இருக்கும். அதனால் உங்களுடைய பென்சில், எரேசர், கலர் பென்ஸ், ரூலர் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிதானமாக இருக்கும். ஒரு தடவை நிதானமாக படித்தாலே வில் கெட் த பாயிண்ட். ஓகே, அது பிறகு திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே பைலிங்குவலாக தான் இருக்க போகுது. ஓகே, இங்கிலீஷ்லையும் சொல்லுவோம், தமிழ்லேயும் நம்ம சொல்லுவோம். அதனால் இது டு கொஞ்சம் மேபி இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் தமிழ் மீடியம் பசங்களும் ஜேஇ அட்வான்ஸ்லாம் இங்கிலீஷில் இருக்கிறதுனால they want to know என்னது தமிழ் டேர்ம் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரியணுங்கிறதுக்காக we are doing this lecture. இந்த இதை செய்கிறோம். சரியா, முதல்ல இங்கிலீஷில் வாசிடலாமா? With usual notations, in any triangle ABC, prove the following by vector method. இது கொசைன் ஃபார்முலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 6.1. எடுத்துக்காட்டு 6.1. கொசைன் சூத்திரம். வழக்கமான குறியீடுகளுடன் முக்கோணம் ஏபிசியில் வெக்டரை பயன்படுத்தி பின் வருவனவற்றை நிறுவுக. இதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ப்ரூவ் பண்ணணும். இந்த ஃபார்முலாவையும் நம்ம வெக்டர் மெத்தட் பயன்படுத்தி நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. போலாமா? வழக்கமான குறியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே we have given a triangle. நமக்கு ஒரு முக்கோணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அந்த முக்கோணத்தோட முனைகள் என்ன இருக்கு? வெர்டிசஸ் ஏ, பி, சி அப்படின்னு 3 வெர்டிசஸ் இருக்கு. அந்த வெர்டிசஸோட ஆங்கிள் என்னன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோணம் இருக்குல்ல, அந்த கோணம் என்னது? ஏ. இந்த கோணம் என்னது? பி. இந்த இடத்துல உள்ள கோணம் என்னது? சி. இதை வரைஞ்சிடலாமா? இதுதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கோணம் ஏ, பி, சி. இதுதான் வெர்டிசஸ். முதல்ல பாயிண்ட் வச்சுக்கிட்டேன், புள்ளிகள் வச்சுக்கிட்டேன். அந்த புள்ளியிலிருந்து ஒரு கோடு ஏ, பி. இந்த இடம் வச்சுக்கிட்டேன், இது ரெண்டுத்தையும் சேர்க்குறேன், இது சி. வரைஞ்சாச்சு. அதனுடைய கோணம் என்ன? ஏல மேக் பண்ணுற கோணம் அது ஆங்கிள் ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல பியில் மேக் பண்ணுற கோணம் ஆங்கிள் பி. இது ஆங்கிள் சி. சரியா? இதெல்லாம் பெரிய எழுத்துக்கள், சின்ன எழுத்து கிடையாது, ஸ்மால் லெட்டர் கிடையாது, பிக் லெட்டர்ஸ். இப்போ ஏபி அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த வெக்டருக்கு நம்ம என்ன பேர் எடுத்துக்கிறோன்னா, அதை சி வெக்டர் அப்படின்னு நம்ம பேர் எடுத்துக்கிறோம். ஏ ஒரு புள்ளியை வச்சு அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி பியில் எண்ட் ஆகக்கூடிய அந்த வெக்டருக்கு பேர் என்ன? அந்த வெக்டருக்கு பேர் சி வெக்டர், ஸ்மால் சி வெக்டர். இப்போ பியில் ஸ்டார்ட் ஆகி சிக்கு வரக்கூடிய அந்த வெக்டருக்கு நமக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? ஏ வெக்டர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. பியில் ஸ்டார்ட் ஆகி சிக்கு வரக்கூடிய அந்த வெக்டர் பேர் என்ன? பி வெக்டர்.
சியில் ஸ்டார்ட் ஆகி ஏக்கு வர சாரி இது ஏ வெக்டர் அப்படி தானே. இப்போது சியில் ஸ்டார்ட் ஆகி ஏக்கு வரக்கூடிய அந்த வெக்டர் பேர் என்ன? அது வந்து பி வெக்டர். இது எழுதிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? ஏல ஸ்டார்ட் ஆகி பிக்கு வரக்கூடிய வெக்டர் பேர் என்ன? சி வெக்டர். அதை நம்ம எப்படி எழுத்துக்களில் எழுதுவோம்? ஏபி வெக்டர் அப்படின்னு நம்ம எழுதுவோம். அது என்ன? சி வெக்டர். பியில் ஸ்டார்ட் ஆகி சிக்கு வரக்கூடிய அந்த வெக்டர் பேர் என்ன? ஏ வெக்டர். சியில் ஸ்டார்ட் ஆகி ஏக்கு வர அந்த வெக்டர் பேர் என்ன? ஸ்மால் பி வெக்டர். ஓகே, இதுதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய யூஷுவல் கன்வென்ஷன், வழக்கமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய குறியீடுகள். முக்கோணம் ஏபிசியில் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய குறியீடுகளை இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? we have shown. இப்போ இந்த ஏபி பக்கம் இருக்குல்ல, ஏபி பக்கம், அந்த ஏபி பக்கத்தோட நீளம் என்ன? த லென்த் ஆஃப் ஏபி என்ன? ஏபி பக்கத்தோட நீளம் வந்து அதை நான் சி அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏபி வெக்டர் என்னன்னா ஸ்மால் சி. மதிப்பு, மேக்னிடியூட்னா மதிப்பு, எண் மதிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது எதை குறிக்குது? எண் மதிப்பு. மேக்னிடியூட் எதை டினோட் பண்ணுது? ஒரு வெக்டருடைய நீளத்தை குறிக்குது. அதாவது த லென்த் ஆஃப் த வெக்டரை டினோட் பண்ணுது. ஓகே, ஸோ நான் கொஞ்சம் சி வெக்டரை கொஞ்சம் தள்ளி லைட்டாக அந்த பக்கத்தில் எழுதிக்கிறேன். அது க்ரீன் கலர் தானே எழுதியிருக்கேன். ஸ்மால் சி வெக்டர். ஸோ லென்த் ஆஃப் பிசி வெக்டர் என்ன? லென்த்துங்கிறத மதிப்பாக நம்ம சொல்லுவோம். லென்த் ஆஃப் பிசி வெக்டர் இஸ் ஏ. லென்த் ஆஃப் சிஏ வெக்டர் என்ன? ஸ்மால் பி. இது எல்லாமே லென்த், அதாவது மதிப்பு. ஓகேவா? சரி, இதெல்லாம் எழுதியாச்சு. ஸோ உங்களுக்கு கன்வென்ஷன் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு. எதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐ ஹோப் யூ ஆர் வெரி கிளியர். இப்போ இந்த படத்தை பயன்படுத்தி ஆஃப்டர் இந்த படம் இருக்குல்ல, இந்த படத்தை பயன்படுத்தி நம்ம ஒரு வெக்டர் கூட்டல் விதி எழுதணும். வி ஷுட் ரைட் அ வெக்டர் அடிஷன் ரூல் எழுதணும். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ வில் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். ஒரு உதாரணம் கொடுக்க விரும்புகிறேன், அதை எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நான் இங்கே ஒரு 5 பாயிண்ட் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோ. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு பேர் வைக்கிறேன். பி, கியூ, ஆர், எஸ், டி அப்படின்னு பேர் வைக்கிறேன். இப்போ நான் என்ன வரைய போகிறேன்னா, பியும் கியூயும் ஒரு வெக்டரால் இணைக்கிறேன். பியும் டியும் இன்னொரு வெக்டரால் இணைக்கிறேன். டியும் எஸ்ஐயும் இன்னொரு வெக்டரால் இணைக்கிறேன். ஜாயின் பண்ணுறேன்னு கியூயும் ஆரையும் இன்னொரு வெக்டரால் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆரையும் எஸ்ஐயும் இன்னொரு வெக்டரால் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதை வெக்டர் ஃபார்முலாவில் எப்படி எழுதுவோம்? எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? நமக்கு எங்கேருந்து ஆரம்பிக்குது? பியிலேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, அது பியிலேருந்து ஆரம்பிக்குது. இப்போது நான் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிறேன்னா பிக்யூ கியூஆர் ப்ளஸ் ஆர்எஸ் வெக்டர் அப்படின்னு இருக்கடா. அப்போ நான் இதை நான் எப்படி எழுதலாம்? ஹவ் கேன் ஐ ரைட் இட்? இது எப்படி எழுதணும்னா, பிக்யூ வெக்டர், அடுத்த பக்கம் போகிறேன், பிக்யூ வெக்டர், நான் ஒயிட் கலரில் தானே அந்த இதை எழுதியிருந்தேன். பிக்யூ வெக்டர் ப்ளஸ் கியூஆர் வெக்டர் ப்ளஸ் ஆர்எஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அப்படி எழுதிக்கிறோம். இப்போ அடுத்த திசையில் பயணிக்கிறோம். ஆப்போசிட் டைரக்ஷனில் we are going to travel. என்ன வருது? பிடி வெக்டர், அடுத்து டிஎஸ் வெக்டர்.
அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுது. இது ஆப்போசிட்டில் வர்றதுனால ஐ எம் கோயிங் டு ரைட் இட் ஆன் த அதர் சைடு. இன்னொரு சைடில் எழுத போகிறேன். என்ன வந்திருக்கு? பிடி வெக்டர். நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் க்ரீன் எடுத்துக்கிறேன். பிடி வெக்டர் ப்ளஸ் டிஎஸ் வெக்டர். ஓகேவா? இதான் எழுதணும். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கணக்குக்கு வருவோம். வி கம் டு அவர் ப்ராப்ளம். நம்ம கணக்கு வந்தால் நம்ம கணக்கில் வாட் டு வி ஹேவ்? இங்கே பாருங்கள், நான் ஒரு ஒயிட் கலர் இது எடுத்துகிட்டு ஹைலைட்டர் எடுத்துக்குவா. எப்படி ஆரம்பிக்கலாம்? ஏதோ ஒரு பாயிண்ட் ஆரம்பிங்க. சரி, நான் பியிலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோமே. பிசி வெக்டர், நான் ஒயிட் தானே எடுக்கணும்னு, ஒயிட் கலர். பிசி வெக்டர் ப்ளஸ் சிஏ வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர். அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிட்டு. அப்படின்னா அடுத்த சைடில் ஒன்றுமே இல்லை, ஆப்போசிட்டில் ட்ராவல் ஆகி வர்றதுக்கு. அதனால் அடுத்த பக்கம் என்ன எழுதிக்கலாம்? 0 வெக்டர்னு எழுதிக்கலாம். எழுதிடலாமா? ஸோ இதுதான் வெக்டர் வே ஆஃப் ரைட்டிங், வெக்டர் முறையில் எழுதும் முறை. என்ன வரும் நமக்கு? இது அட்வான்ஸில் இதை மாதிரி சில மெத்தட்ஸ்லாம் வந்திருக்கு. இதை நீங்கள் இதை ஒரு செகண்டில் உங்களுக்கு எழுத தெரியணும் டக்குன்னு. பிசி வெக்டர் சிஏ வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு, யாருமே இல்லாதனால இது வெக்டரில் எழுதுனால இந்த பக்கம் 0 வெக்டர்னு எழுதணும். 0 போடக்கூடாது, ஏன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வெக்டர், ரைட் சைடில் எப்படி நமக்கு நம்பர் இருக்கும்? நம்பர்னா ஸ்கேலர் இருக்காதுன்னு, மாறிலி இருக்காது, அது நம்பர். ஸ்கேலர்னா ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ பிசி வெக்டர் என்னது நமக்கு? அது ஏற்கனவே எழுதிட்டோம், அது ஸ்மால் ஏ வெக்டர். சிஏ வெக்டர் என்னது நமக்கு? அது ஸ்மால் பி வெக்டர். அடுத்து ஏபி வெக்டர் என்னது நமக்கு? ஸ்மால் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர். நமக்கு முதல் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? ஏதோ நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. வாட் வி ஆர் ஆஸ்க் டு ப்ரூவ். என்ன நிரூபிக்க சொல்லியிருக்காங்க? வி ஆர் ஆஸ்க் டு ப்ரூவ், இந்த ஃபார்முலா நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை பண்ணுவோமா? த ப்ரூஃப் ஆஃப் 1. இங்கே என்ன இருக்கு? a square is equal to b square plus c square minus 2bc cos capital A. இதான் நமக்கு ஃபார்முலா. சரியா? இதை நம்ம நிரூபிக்க போகிறோம். எதை பயன்படுத்தி? டாட் ப்ராடக்டை பயன்படுத்தி நிரூபிக்க போகிறோம். இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிட்டோமா, சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கிட்டோமா, எடுத்துகிட்டு நான் லெஃப்ட் சைடு மட்டும் ஏ வெக்டரை வச்சுக்க போகிறேன். ரைட் சைடில் மற்றவர்களை கொண்டு போய்க்கிறேன். யாரை? மைனஸ் பி வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அந்த பக்கம் போகும்போது மைனஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் அந்த பக்கம் போகும்போது மைனஸ் சி வெக்டர். இப்போ ரெண்டு பக்கமும் என்ன பண்ண போகிறேன்னா டாட் ப்ராடக்ட் எடுக்க போகிறேன். சரியா? இப்போ ரெண்டு பக்கமும் ஏ வெக்டரை டாட் ப்ராடக்ட் எடுக்கிறேன், ரெண்டு பக்கமும். அப்போ நான் ஏ வெக்டரை டாட் ப்ராடக்ட் எடுத்தால் இங்கே ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர், அங்கே யார் இருக்காங்க? நான் ஒரு மைனஸை பொதுவாக வெளியே எடுத்துக்கிறேன், காமனாக அப்படி எழுதலாம். பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர். நான் ரெண்டு பக்கமும் யாரால் டாட் பண்ணியிருக்கேன்? ஏ வெக்டரால் டாட் பண்ணுறேன். சாரிடா, ஏ வெக்டர் என்னது? மைனஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர். அதனால் இதை நான் வேறு மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். என்னது? மைனஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். போலாமா? வெக்டரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது.
வெக்டர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தனியாக லிஸ்ட் பண்ணுற அதை ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணே. டாட் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டி ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் என்னென்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். மேக்னிடியூட் ஆஃப் ஏ ரெண்டு பக்கம் இது மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிறேன், அல்லது வெறும் ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னவா மாறும்? இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிற அந்த ப்ரூஃப் படி பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வலது பக்கம் என்ன ஆகும்? வெறும் ஏ ஸ்கொயராக மாறும். இப்போ இங்கே மைனஸ் மைனஸ் இருக்கா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ்ஸாக மாறிடுமா, அதனால் அது எடுத்துடலாம். ஸோ இந்த லைனை நான் மறுபடியும் ரீரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்கிறதுக்காக. இப்போ யார் இருக்கா? பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டாட் ப்ராடக்ட் வித் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர். இப்போ பி வெக்டரையும் பி வெக்டரையும் நம்ம என்ன எழுத போகிறோம்? டாட் ப்ராடக்ட் பண்ணலாம். அப்புறம் அடுத்து யார் வராங்க? பி வெக்டரையும் சி வெக்டரையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சி வெக்டரையும் பி வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு கலர் எடுத்துக்கிறேன். சி வெக்டரையும் சி வெக்டரையும் எழுதிக்கலாம். ஐ வில் டேக் எல்லோ எடுத்துக்கிறேனே. சரி, இப்போ என்ன ஆகுது? ஏ ஸ்கொயர், I will have a square equal to b vector dot b vector என்ன? அதை ஒரு பர்பிள் கலரில் எழுதிக்கிட்டேன். அடுத்து b vector dot c vector. சாரி, அப்புறம் சி வெக்டர் டாட் பி வெக்டர். அப்புறம் எல்லோ கலர் யூஸ் பண்ணி சி வெக்டர் டாட் சி வெக்டர் எழுதியாச்சு. இப்போ தான் ஏற்கனவே வெக்டர் ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்த்தோம்ல, டாட் ப்ராடக்ட். ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் என்ன? ஏ ஸ்கொயர். பி வெக்டர் டாட் பி வெக்டர் என்ன? பி ஸ்கொயர். சி வெக்டர் டாட் சி வெக்டர் என்ன? சி ஸ்கொயர். எல்லோ கலர் தானடா? சரி, இப்போ நமக்கு ஒரு காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது. அது என்ன? டாட் ப்ராடக்டோட காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் டாட் ஏ வெக்டர்னு மாற்றி எழுதிக்கலாம். இது பேர் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அல்லது ரூல் அப்படி சொல்லலாம். இப்போ பி வெக்டர் டாட் சி வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம்? சி வெக்டர் டாட் பி வெக்டர் எப்படி எழுதலாம்? பி வெக்டர் டாட் சி வெக்டர்னு எழுதலாமா? பி வெக்டர் டாட் சி, பி வெக்டர் டாட் சி, அது ரெண்டுத்தையும் எங்களுக்கு கூட்டினா என்ன வரும்? இஃப் ஐ ஆட் இட் 2 into b vector dot c vector, அது மாதிரி மாறிடுது. ஓகே, நம்ம நெருங்கிட்டோம். we are going to complete the problem. ஸோ இப்போ டாட் ப்ராடக்டோட டெஃபினிஷன் என்ன? a vector dot b vector equal to defined as magnitude of a, magnitude of b, cos of the angle between a and b. புக்கில் டீட்டான்னு போட்டிருப்பாங்க, நான் இதை மாதிரி எழுதிக்கிறேன். இது உங்களுக்கு புரிதலுக்காக எழுதிக்கோங்க. புக்கில் என்ன ஃபார்மேட் இருக்கோ அது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காஸ் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. இப்போ இதே சி வெக்டர் டாட் டி வெக்டர்னா நான் எப்படி எழுத போகிறேன்னா, magnitude of C, magnitude of D
cos of the angle between C and D. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். எப்படி நம்ம எதுக்கு இடையில ஆங்கிள் கண்டுபிடிக்கணுங்கிறது பெரிய கணக்கில் போகும்போது நிறைய வெக்டர்ஸ் வச்சு ப்ளே பண்ணும்போது எழுதுறது தான் இந்த மெத்தட். ஓகேவா? இப்போ நம்ம அந்த டெஃபினேஷனை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பி வெக்டர் டாட் சி வெக்டர் என்ன? மேக்னிடியூட் ஆஃப் பி, magnitude of C, cos of the angle between B and C, B vector and C vector. கேப் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால இதை மாதிரி எழுதியிருக்கேன். இந்த இடத்துல ப்ளஸ் இங்கே வரும்னே. ஓகே, இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது பிக்கும் சிக்கும் இடையில ஆங்கிள் எப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அந்த படத்துக்கு போகலாமா? வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் சி? இந்த இடத்துல தான் நிறைய ஸ்டூடெண்ட்டு தப்பு பண்ணுவாங்க. பி வெக்டருக்கும் சி வெக்டருக்கும் இடையில ஆங்கிள் என்ன? எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க? ஏ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதான் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அது தெளிவாக படிச்சுக்கலாம் ஒரு முறை. இப்போ அடுத்த எக்ஸாம்பிளில் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை, தேவைப்படுது. முதல்ல பி வெக்டர் வரைஞ்சிடவா? முதல்ல பி வெக்டர் கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்லாண்டாக இருக்கிற மாதிரியே வரைஞ்சிக்கிறேன். அடுத்து என்ன வெக்டரு? அடுத்து நம்ம சி வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இதான் பி வெக்டர். அடுத்து நமக்கு தேவை சி வெக்டர். இப்போ நம்ம இங்கே அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன? இந்த இடத்துல கேபிட்டல் ஏ. இப்போ பி வெக்டரை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எதுக்கு அதை பண்ணுறேன்? அதாவது ரெண்டு வெக்டருக்கு இடையில ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோன்னா அதனுடைய வால் இருக்குல்ல, டெய்ல் இருக்குல்ல, அதை நான் சேர்க்கணும். இப்போ நான் சேர்க்கணுன்னா என்ன பண்ணணும்? பி வெக்டர் ஐ ஹேவ் டு எக்ஸ்டெண்ட். தள்ளி அப்படி இழுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல வரைகிறேன். அதே நீளத்தில் பி வெக்டர் வரைகிறேன். ஓகேவா? இப்போ ஒரு லைன் இப்போ சேர்த்துட்டு இந்த இடத்துல வி ஹவ் ஜாயின் த டெய்ல் ஆஃப் யார்? பி வெக்டர் சி வெக்டர் இணைச்சிட்டோம். ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைனுக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்? இந்த ஆங்கிள் ஒரு நேர்கோடு இருக்குன்னா 80 டிகிரி. சாரிடா. அதில் இப்போ நான் இங்கே ஒரு லைன் வரைஞ்சிட்டேன், இது 30 டிகிரி அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்? 150 டிகிரி இருக்கும். அப்படி தானே? ரெண்டுத்தையும் கூட்டினா தானே என்ன வரும்? 180 வரும். இப்போ பிஏ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், அப்படி நேராக இழுத்துட்டு போயிருக்கோம். இப்போ ரிமைனிங் ஆங்கிள் என்ன வரும்? மொத்தமாக எவ்வளவு? 180 டிகிரி. அந்த பக்கமும் 180 டிகிரி தான் இருக்க போகுது. ரிமைனிங் ஆங்கிள் என்ன? 180 டிகிரி மைனஸ் ஏ. 150 எப்படி கிடைச்சது? 180 மைனஸ் 30ங்கிறதுனால தான் எனக்கு என்ன கிடைச்சது? 150 கிடைச்சது. ஓகேவா? அதனால் 180 மைனஸ் ஏன்னா நமக்கு கிடைச்சிரும். கிடைச்சது என்ன? ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டர் அண்ட் சி வெக்டர். வாழை சேர்க்கணும், ரெண்டு வெக்டருடைய வாழை சேர்க்கணும். ஸோ சேர்த்தா எனக்கு ரெண்டு ஆங்கிள் வருது, இதுவும் வருது இதுவும் வருது. நம்ம எந்த ஆங்கிள் சின்ன ஆங்கிளோ அதுதான் நம்ம வெக்டருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள். இதுதான் கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்படின்னா நமக்கு 180 நம்ம 180 மைனஸ் ஏ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அல்லது 180 நம்ம எப்படி எழுதலாம்? பைன்னு சொல்லலாம்ல, அது பை மைனஸ் ஏ. ஓகேவா? எழுதிக்கலாம்.
ஸோ இப்போ என்ன கிடைச்சது? ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டர் அண்ட் சி வெக்டர். அது நம்ம பி கமா சின்னு எழுதியிருக்கோம். அதை இந்த இடத்துல நம்ம ஃபில்அப் பண்ணணும். அடுத்த பேஜ் பேருமா? a square is equal to b square plus c square minus plus 2bc cos of the angle between b and c என்னடா? சாரி, pi minus c. pi minus c தானே? pi minus a. ஓகேவா? ஸோ cos 180 டிகிரி மைனஸ் தீட்டா என்ன? cos 180 degree minus theta minus cos theta. ஸோ அப்போனா இந்த இடத்துல யாரை நிரப்பிக்கலாம்? ஐ கேன் ஃபில் மைனஸ் காஸ் தீட்டாக்கு பதிலாக ஏ இருக்கு. இது நம்ம பை மைனஸ் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டா, பை மைனஸ் ஏனா மைனஸ் காஸ் ஏ. ஓகே, ஸோ அப்போ நாங்கள் என்ன எழுதிக்கலாம்? மைனஸ் காஸ் ஏ அப்படின்னு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ஆகும்? மைனஸ் 2bc காஸ் ஏவாக மாறும். சி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இப்போ முதல் ஃபார்முலாவை நிரூபிச்சிட்டோமா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நிரூபிச்சாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு என்று நிரூபிக்கப்பட்டது. ஒரு தடவை படித்தா போதும் தெளிவாக. அடுத்த மெத்தடை நீங்களே போட்டுடலாம். இப்போ நான் செகண்ட் இதை கொஞ்சம் வேகமாக பண்ணி காமிச்சிட்டுமா? இந்த ரெண்டாவது இது வேகமாக பண்ணிட்டேன்னா நீங்கள் கூட பண்ணிக்குவீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு லெஃப்ட் சைடில் பி ஸ்கொயர் வரணும். அதனால் பி ஸ்கொயர் பி வெக்டரை லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன். மற்ற ஆட்கள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? மைனஸ் ஏ மைனஸ் சி வெக்டர் அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும்? மொத்தமாக நான் எல்லாத்தையும் மைனஸை வெளியே எடுத்துக்கிறேன். ரெண்டு பக்கமும் பி வெக்டரால் டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். ரெண்டு பக்கமும் பி வெக்டரால் டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். பி வெக்டர் என்ன நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், அது மைனஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் நமக்கு தெரியும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன? ப்ளஸ். அதை எடுத்தாச்சு. ஸோ பி வெக்டர் டாட் பி வெக்டர் என்ன? பி ஸ்கொயர். அப்புறம் பி வெக்டர் டாட் மேக்னிடியூட் ஆஃப் பி ஸ்கொயர் கூட எழுதிக்கலாம், அல்லது வெறும் பி ஸ்கொயர் கூட எழுதிக்கலாம். ஒரு இதுக்காக நான் இதை மாதிரி எழுதியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுவோம்? ஏயும் ஏயும் டாட் பண்ணுவோம். அடுத்து ஏயும் சியும் டாட் பண்ணுவோம். சியும் ஏயும் டாட் பண்ணுவோம். சி டாட் பண்ணுவோம். அப்படிதானே? ஸோ ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் டாட் ஏ வெக்டர், அப்புறம் சி வெக்டர் டாட் சி வெக்டர். ஏ வெக்டர் டாட் ஏ என்ன? ஏ ஸ்கொயர். சி வெக்டர் டாட் சி என்ன? சி ஸ்கொயர். இது காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி ஏ டாட் சின்னு எழுதலாம். அப்புறம் அதை ஆட் பண்ண பிறகு என்ன ஆகும்? 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர்னு எழுதலாம். ஸோ டாட் ப்ராடக்டோடைய டெஃபினேஷனை நம்ம பயன்படுத்தினா 2 இன்ட்டு ஏசி காஸ் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் ஏ கமா சி. இப்போ வெக்டர் ஏக்கும் சிக்கும் இடையில ஆங்கிள் என்ன? இப்போ ஏ வெக்டர் இந்த இடத்துல இருக்குது, சி வெக்டர் இப்படி இருக்குது. அதை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது ஏ வெக்டர், இது சி வெக்டர். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஐ ஷுட் எக்ஸ்டெண்ட் சி வெக்டர். வால் எல்லாத்தையும் சேர்க்க போகிறேன். சி வெக்டரை சேர்த்துட்டேன். ஸோ இங்கே ஆங்கிள் எனக்கு சி இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் எனக்கு பை மைனஸ் சியாக இருக்குது. ஓகே, ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் சி வெக்டர் என்ன?
pi minus c. So angle between A and C is pi minus c. So cos of pi minus c என்னடா minus cos c, cos capital C minus தானே, இது b ஸ்கொயர். இதான் என்ன ஃபார்முலா? கொசைன் ஃபார்முலா. ஸோ இப்போ மூணாவது ஃபார்முலாவை நீங்களே டெரைவ் பண்ணிடலாம், அப்படி தானே? ஓகே, இப்போது நான் சும்மா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன், ஏ பி சி. இது ஆங்கிள் ஏ, இது ஆங்கிள் பி, இது ஆங்கிள் சி. இப்போ சிபியோட லென்த் என்ன? பி ஏ. ஏபியோட லென்த் என்ன? சி. ஏசியோட லென்த் என்ன? பி. இப்போ மூணாவது ஃபார்முலா நம்மளே சொல்ல தெரியலாம். இப்போ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அந்த கொசைன் ஃபார்முலா வேறு இடத்துல தேவைப்படும். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஏக்கும் பிக்கும் இடையில ஆங்கிள் என்ன? நீளம் ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் சி. சரியா? இது எப்படி ஞாபகம் வைக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அது அப்படி காஸ் சி. ஸோ அதனால் நீளம் ஏக்கும் பிக்கும் இடையில இருக்க ஆங்கிள் சி. இந்த இடத்துல அப்படின்னா நான் என்ன எழுதணும்? காஸ் சின்னு எழுதுறேன். மைனஸ் 2ab காஸ் சி. ஓ சாரிடா, இங்கே காஸ். இதுதான் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? கொசைன் ஃபார்முலா. ஏ ஸ்கொயருக்கு எழுதி பாருங்கள், பி ஸ்கொயருக்கு கொசைன் ஃபார்முலா ஃபார் அ ட்ரையாங்கிள். இது எல்லா ட்ரையாங்கிளுக்கும் இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, நிறைய யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு பார்த்தா வில் கெட் எவ்ரி திங். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். நன்றி. எளிய முறையில் நமது மொழியில்.